1854 வருஷத்தில் சமூக கொள்கை நடவடிக்கை நடக்குது பல இடங்களில். அதுக்கு யார் ஹெட்டுனா பீர் சிங் தலைமையில் நடக்குது. எதுக்காங்க அப்படின்னா மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக இது நடக்குது. அப்போ தான் 1855 சித்து மற்றும் கனு ஆகிய 2 சந்தாலர் சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறாங்க இந்த கிளர்ச்சி. யார் யாருக்கு எதிராக அப்படின்னா மகாஜன்களும் ஜமீன்தார்கள் ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக வெளிப்படையான கிளர்ச்சிக்கு உருவெடுத்தது இந்த சித்து மற்றும் கனு ஆரம்பிச்சது. அதில் என்ன எப்படி இருக்குன்னா விஷம் மற்றும் வில்லில் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தி வரும் கோடாரி கத்தி ஆகியவற்றுடன் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப் போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றனர். இதனையடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர் சொத்துக்களை சூறையாடினார்கள். இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டது. 1855 சாந்தலர்கள் வசம் இந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேறியது. முண்டா கிளர்ச்சி ராஞ்சியில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற உலுகுலான் கிளர்ச்சி பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுகிறது. கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டா கட்டி கூட்டுச்சொத்து என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள் ஆவாங்க. நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகம், வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறை முற்றிலும் சிதைந்தது. தோட்டங்களில் வேலை செய்ய முண்டா இன மக்கள் கொத்தடிமையாக வலுக்கட்டாயமாக 1890 பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இடம்பெயர செய்வது மற்றும் அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தனர். பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கத்துக்கு ஊக்கம் கிடைத்தது. தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பிர்சா குறி சொல்வதன் மூலமாக முண்டா இன மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப் போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப் போவதாகவும் பிர்சா உறுதியளித்தார். பிர்சா முண்டாவின் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்களை இந்த நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் முயன்றனர். இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்ட கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டது. 1889 கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் வன்முறையை கையில் எடுத்தனர். கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. கிறிஸ்தவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய முண்டாக்கள் மீது அம்பு எறிந்து தாக்குதல் நடந்தன. அரசு நிலையங்கள், காவல் நிலையங்கள்லாம் தாக்கப்பட்டு அதிகாரிகள் தாக்கப்பட்டு அடுத்த சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வந்ததுனால 1900 பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் உயிர் நீத்தார். பழங்குடியினர் தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுகிறார். முண்டா கிளர்ச்சி அடுத்து அரசு பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முடிந்தது. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகைய சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியின நிலத்தில் பழங்குடியின அல்லாதோர் நுழைய தடுக்கப்பட்டது. எப்போ